நம்ம ஒருத்தங்களை நேசிக்கும் போது கூட உண்மையா இருதயத்திலிருந்து நேசிச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நமக்கு தீமை செய்யறவங்களை கூட நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். நம்மளை வெறுக்கிறவங்களை கூட ஐயோ பாவம் என்னன்னு தெரியல, அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் இடத்துல இருந்து ஒரு குற்றம் கண்டுபிடிக்க மாட்டோம், அவன் இடத்துல குறை கண்டுபிடிக்க மாட்டோம். அவன் தீமையே பண்ணியிருந்தா கூட அதை பெருசா நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய கிரியைகள் இருக்கிறது. இதுதான் நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்த செய்தி. ஆனா இன்னைக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, உங்க இருதயத்தை பலப்படுத்துறாரு, உங்க இருதயத்தை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை நான் கேள்விப்படுறேன், அப்படியே அதை விட்டுறேன். ஆனால் ஒரு பிரச்சனையை கேள்விப்படுறேன், அந்த பிரச்சனையை தேடி கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்து என் இருதயத்துக்குள்ள பத்திரமா வச்சுக்கிறேன். புரியுதா நான் சொல்றது? இதுதான் இருதயத்தின் கவலைகள். இன்னைக்கு சில பிரச்சனைகளை நம்ம பார்த்தும் பார்க்காம போயிடுறோம், கேட்டும் கேட்காம போயிடுறோம், எனக்கு என்ன அப்படின்ட்டு சில பிரச்சனைகளை போயிடும். ஆனால் சில பிரச்சனைகளை எடுத்து பத்திரமா கொண்டு வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த இருதயம் அதை ஞாபகப்படுத்தி நம்மளை விசுவாசத்தில் வளர விடாம, தேவனுக்குள்ள நிலைத்திருக்க விடாம, கிறிஸ்துவின் கிரியைகளை காட்ட விடாம அது நம்மளை சிறைப்பிடித்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாவம் பண்ணாதான் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டோம் நம்ம நினைக்கிறோம். நீங்க கவலைப்பட்டாலும் பயந்தாலும் நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டீங்க. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கவலைப்படுறதும் ஒண்ணுதான், பாவம் செய்யறதும் ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து கூட நீ கவலைப்படக்கூடாது. நாளைய தினத்திலையும் உன்னை நடத்துகிறவர் ஒரு இருக்கிறார் என்று நினைத்து நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் மனுஷனை ரொம்ப நல்ல மனுஷனாக தான் படைச்சு வச்சிருந்தாரு. ஆனால் அந்த இருதயத்தை டியூன் பண்ணிட்டான். யாரு தெரியுமா? பிசாசானவன். அந்த இருதயத்தை கெடுத்து வச்சிட்டான். இப்போ ஆண்டவர் இந்த பூமியில பார்க்கும்போது ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதன் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம், நல்லா கவனிங்க, ஒரு அக்கிரமமான காரியங்கள் இந்த பூமியில பெருகுது, நம்முடைய வீட்டுக்குள்ள அக்கிரமான காரியங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வாசிமா. இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது.